அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெஜினஸ்னால சஃபர் ஆகிற பெண்கள் நிறைய பேர் நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. ஸோ அவங்க என்ன மாதிரியான செட்பேக்ஸ் ஃபேஸ் பண்றாங்க, ஸோ இந்த ஜேர்னி, இந்த ஹீலிங் ஜேர்னியில அவங்களுக்கு எது தடுக்குது, ஸோ நிறைய விஷயங்கள் ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு எல்லாமே நான் ஒன்று தான் சொல்லுவேன். நம்ம என்னன்னா, இதில் நிறைய பேர் ரொம்பவே டிமோட்டிவேட்டடாக இருப்பாங்க. ஏன்னா சிவியராக பெயின் இருக்கும், டிப்ரெஷனில் இருப்பாங்க, ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருப்பாங்க, ஒரு மாதிரி ஷேம், என்னடா நம்மளால ஃபேமிலி லைஃப் ஸ்டார்ட் பண்ணவே முடியலையே, ரொம்ப ரிஜெக்டடாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட லைஃப் எப்படி இருக்க போது தெரியலையே, நிறைய பேருக்கு ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்லாம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு நம்ம ஒன்றொன்னா எப்படி நம்ம மோட்டிவேட் பண்ணி திருப்பி நம்ம எப்படி அவங்களோட ஹீலிங் ஜேர்னியில் திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும், ஸோ அவங்க எப்படிலாம் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்பர் 1, நிறைய பேருக்கு ரொம்ப சிவியராக பெயின் இருக்கும். இன்றைக்கி நல்லா இருக்கும், நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஐயோ இவ்வளோ பெயினாக இருக்கே, திருப்பி நம்ம இதை எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், திருப்பி அவங்க ஒரு மாதிரி செட்பேக்காக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு நாங்கள் சொல்கிறது ஒன்று தான், வேறு வழியே இல்லை, இதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும். இந்த எக்ஸசைஸ் இது எல்லாமே செல்ஃப் கைடட். ஸோ நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரும் போது நீங்கள் அந்த எக்ஸசைஸ், அந்த டெக்னிக்ஸை நீங்கள் உங்கள் பாடியோட அவேர்னஸோட இதை நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக சில நாட்கள் செட்பேக்ஸ் வரும். பட் இதை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இந்த எக்ஸசைஸை நீங்கள் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஸோ அதை தான் சொல்லுவோம், வேறு வழியே இல்லை, நீங்கள் இதை பண்ணி தான் ஆகணும், நீங்கள் தான் அதை பண்ணணும். ஸோ இந்த மைண்ட் செட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ரெண்டாவது, ரொம்ப நிறைய டைம்ஸ் நம்மளுக்கு சப்போர்ட்டே இல்லை மேம், எனக்கு யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குது, நான் வெளியில் சொல்லவே முடியல மேம், என் பார்ட்னர் கூட எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, நிறைய நாள் எங்களுக்குள்ளார சண்டை வந்துடுது அப்படி சொல்லுவாங்க. வேறு வழியே இல்லை, இந்த பாதையை நீங்கள் கடந்து வந்து தான் ஆகணும், இந்த டெக்னிக்ஸை நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த மைண்ட் செட்டை வளர்த்துக்கோங்க. நீங்கள் ரெசிலியன்ஸ், அதாவது திருப்பி நீங்கள் என்ன ஆனாலும் திருப்பி நம்ம இதை பண்ணிகிட்டே இருக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும், பர்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். சில நாட்கள் நம்ம கம்மியாக பண்ணால், இந்த டெக்னிக்ஸை கம்மியாக பண்ணால் பரவாயில்ல, பட் நம்ம பண்ணணும். ஏன்னா இதை பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய மசில்ஸ் எல்லாமே ரிலாக்ஸ் ஆகும். அப்போதான் நம்மளுடைய இன்வாலண்ட்ரியாக நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம கண்ட்ரோலுக்கு நம்ம கொண்டு வரலாம். ஏன்னா இது நம்ம கண்ட்ரோலே இல்லாமல் நடக்கிறது. ஸோ இந்த மெக்கானிக்ஸை புரிஞ்சுக்கிட்டு, இந்த நர்வஸ் சிஸ்டம், இந்த மைண்ட் பாடி எப்படி கனெக்ட் ஆயிருக்கு, இது என்ன பிரச்சனை, எந்த மசிலில் என்ன பிரச்சனை வருதுங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு அவேர்னஸோட, இந்த ஒரு நாலேஜோட நம்ம இதை பண்ண பழகணும். அதே மாதிரி நிறைய பேர் ரொம்ப ரிஜெக்டடாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ என்னதான் நம்ம ரிஜெக்டடாக ஃபீல் பண்ணாலும் இந்த வேலையை நம்ம தான் பண்ணணும். ஸோ வேற வழியே இல்லைங்க, இதை நம்ம தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியோட, மைண்ட் செட்டோட, பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இதை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நிறைய பேர் சரி இது தன்னால சரியாயிடும், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஒரு 3 months வரைக்கும், ஒரு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது, 3 months, ஒரு 6 months, மேக்ஸிமம் 6 monthsல உங்களுக்கு இதுக்கு உங்களால் பண்ணவே முடியல அப்படின்னா கட்டாயம் ஒரு எக்ஸ்பர்ட்டோட கைடன்ஸோட நீங்கள் இதை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்குமே வெஜினஸ்மிஸ் பற்றி நிறைய டவுட்ஸ் இருக்குன்னா டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ டெக்ஸ்ட் பண்ணியோ உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.